வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? கோபத்தின் உச்சிக்கே சென்ற அண்ணாமலை அப்படிங்கிறது முதல் டாபிக். அண்ணாமலை ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய பேசிய ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. ஆல்ரெடி பொன்முடி இருக்காருல்ல, இப்போ அமைச்சர் பதவியில் இல்லை, அவர் ஓசி பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பார்த்து சொன்னார்ல, அது ஒரு பெரிய டிபேட்டாக மாறினுச்சு. இப்போ அதே மாதிரி ஆண்டிப்பட்டியுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோடு போட போகிறோம், அதில் பஸ்ஸு விட போகிறோம், அந்த பஸ்ஸில் ஓசியாக தான் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் பேசியிருக்காரு. மக்கள் நல திட்டங்கள்லாம் என்ன? மக்களுடைய வரி பணத்தில் தானே செய்யப்படுது. அது இல்லாமல் உங்களுடைய தலைவர் கோபாலபுரத்தில் உங்கள் தலைவர் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பணத்திலிருந்து என்ன மக்கள் நல திட்டங்களை செய்கிறீங்களா? பிறகு இந்த திமிரும் ஆணவமும் எங்கேருந்து உங்கள்கிட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஆணவத்துக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் மக்கள் தோற்கடித்து வீட்டில் உட்கார வைப்பாங்க, இதை பதிலடியாக கொடுப்பாங்க உங்கள் ஆணவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப ஆவேசமாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது டாபிக், இந்த RTE அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னப்பா ஸ்கீம் அப்படின்னா, பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, தனியார் பள்ளிகளில் சோசியலி மற்றும் எக்கானமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ் மாணவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு ரிசர்வேஷன் மாதிரி, இடஒதுக்கீடு மாதிரி ஃப்ரீயாக, அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் RTE சிஸ்டம், அட்மிஷன் அப்படிங்கிறது அர்த்தம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்ட்ட ஒரு நிருபர் கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன, ஸ்கூல் ரீஓப்பன் ஆகி 2 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் RTE அட்மிஷன் ஓப்பன் ஆகலையே, என்ன காரணம், எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொன்ன பதில் தான் இன்னைக்கு தமிழக அரசியலில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. பாஜக போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. என்ன பின்னணி அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் முன்னாடியே சொன்னேன், RTE அட்மிஷன்னா என்ன, பிரைவேட் ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய சீட்ஸில் 25 விழுக்காடு ஏழை மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்கிறது, அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. இதுதான் RTE ஸ்கீம் அப்படிங்கிறது. அந்த 25 விழுக்காடு மாணவர்களுக்கான ஃபீஸை யார் கட்டுவா? கவர்மெண்ட் கட்டுவாங்க. இதுதான் ரூலு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, கடந்த 6 மாத காலமாக திமுக என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிலிருந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, புதிய கல்விக் கொள்கையை உள்ள கொண்டு வர மத்திய அரசாங்கம் முயற்சி பண்ணுறாங்க, 3 மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க, 10,000 கோடி ரூபா கொடுத்தாலும் இதில் நாங்கள் சேர மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை, மாநில அரசாங்கமே அந்த நிதியை விடுவிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கவர்மெண்ட் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த RTE அட்மிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மாநில அரசாங்கமே விடுவிக்கக்கூடிய நிதியிலிருந்து அதை நாங்கள் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 6 மாத காலமாக சொல்லிக்கிட்டு இருந்த திமுக கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன தெரியுமா பதில் கொடுத்துருக்காரு அந்த நிருபர் கேட்ட கேள்விக்கு? உங்களுக்கே தெரியும், மத்திய அரசாங்கம் இன்னும் விடுவிக்க வேண்டிய நிதியை இன்னும் விடுவிக்கலை, அந்த நிதியை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் கேஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அந்த கேஸ் ஹியரிங் ஸ்டார்ட் ஆக போகுது. மத்திய அரசாங்கம் அந்த நிதியை விடுவித்த உடனேயே RTE அட்மிஷன் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுக்கு தான் பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. கடந்த 6 மாத காலமாக 10,000 கோடி ரூபா கொடுத்தாலும் நாங்கள் இதில் எல்லாம் சேர மாட்டோம், தேசிய கல்விக் கொள்கையை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. மாநில அரசாங்கமே சொந்த நிதியிலிருந்து அதை கட்டிடும், RTE அட்மிஷனுக்கான அந்த நிதியை மாநில அரசாங்கமே கொடுத்துரும் அப்படின்லாம் சொல்லிக்கிருந்தீங்க லாஸ்ட் 6 மந்த்ஸாக. இப்போ மத்திய அரசாங்கம் நிதியை விடுவித்த பிறகு அதை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு ஏன் மாற்றி பேசுகிறீங்க? இது கரெக்டா? உங்களுடைய பாலிடிக்ஸுக்காக மாணவர்களுக்கு போக வேண்டிய அந்த ரிசர்வேஷன் போகாமல் இருக்குல்ல, ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் 25% இடஒதுக்கீடு இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த 2 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.